தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலாக போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய போராட்டத்துக்கு இன்னும் ஒரு முடிவு வராம இருக்கு. துறை சார்ந்த அமைச்சர் இப்ப பேசுறாரு கே நேரு. இதுக்கு முன்னாடி சேகர் பாபு அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. அவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது. பட் இருந்தாலும் அவர் பேசினாரு. அதுவும் ரொம்ப அக்ரெசிவாவும் பேசினார். கே நேரு அவர்களோட பேச்சை பார்த்தாலும் அவர் பதில் சொல்றாரு. ஆனா அந்த பதில்ல எந்த பதிலும் இல்லை. திமுகவை பொறுத்தளவுல அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதுல ரொம்ப காஷியஸா இருக்காங்க. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம், இங்க நல்லாட்சி நடந்துட்டு இருக்கு, ஸ்டாலின் அவர்களோட இமேஜ் வந்து பயங்கரமா இருக்கு, இமேஜை மெயின்டைன் பண்ணுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய திமுக எப்படி இதை அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா டக்குன்னு ரிவர்ஸ் போகலாம். பட் எதுக்கு அதை செய்யாம இவ்வளவு ஸ்டபனா இருக்காங்க? அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் சங்கம் வந்து ரொம்ப காட்டமா பேசியிருக்காங்க. இந்த 4 வருஷமா திமுக ஆட்சி எதுவுமே பண்ணல, 26 தேர்தலில் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. மற்ற தொழிலாளர்களும் சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, நம்ம எல்லாரும் கை கோர்க்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க இறங்கியிருக்காங்க. இந்த வேலையை செய்ய வேண்டியது இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள். நேத்து முதல்வரின் தாயுமானவர் திட்டம் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ நல்ல விஷயம். ஸ்கீமை லான்ச் பண்ணும்போது முதல்வர் அவர்கள் ஒரு முதியவரோட வீட்டுக்கு போய் பொருட்களை அவரே பர்சனலா டெலிவர் பண்றாரு. அங்க பர்சனலா போய் உங்களுக்கு கொடுக்க முடியுது பொருட்களை. போராட்டக்காரர்கள் 13 நாளா அங்க வெயில்ல போராடிட்டு இருக்காங்க. அங்க உங்களால வர முடியல. இது எதை காட்டுதப்ப? நம்ம சோசியலிச கியூபாவை காப்பாற்றணும், அங்கே டெமோக்ரஸி வந்து நம்ம விட்டுறக்கூடாது, கம்யூனிசத்தை வந்து இன்னும் அங்கே விட்டுறக்கூடாது அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்கே வந்தோன்னா ரிப்பன் மாளிகையில் மக்கள் 13 நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்க கம்யூனிஸ்ட் கட்சியவே நீங்க அடகு வச்சிட்டீங்க திமுக கிட்ட, உங்களையே அவங்க ஒழுங்கிட்டாங்க. இங்கேயே நீங்க சோசியலிசா காப்பாத்தல. ஸோ கம்ப்ளீட்டா சோசியலிசம்ன்ற ஐடியாலஜி உங்க கையில இருந்து பறிச்சாச்சு. இன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. நீங்க எங்க போய் சோசியலிசமா காப்பாற்ற போறீங்க? கியூபா போய் சோசியலிசமா காப்பாற்ற போறீங்க. விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு தயாராகிட்டாங்க. தவேகாவினருக்கு அழைப்பெல்லாம் கொடுத்து நேற்று அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய பத்தின விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பிரைமரி ஃபோர்ஸா இல்லையா, அவர் 10% ஓட்டு வாங்க மாட்டாரா, இல்ல அவருக்கு 20% ஓட்டு இருக்கு, அவர் வந்தாருன்னா இந்த கட்சிகளுக்குலாம் இவ்வளவு பெரிய டேமேஜ் ஏற்படும், எல்லாமே அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அதை அவங்க என்கரேஜும் பண்றாங்க. பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பார்த்தோம்னா ஜீரோ. இன்னைக்கு விஜய் வந்து அவரோட தைரியத்திலாம் வரல, அவரை உள்ள வர அலோவ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ண விடாம பண்ண முடியும்ல, அந்த ஸ்ட்ரென்த் திமுகவுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் திமுகவை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆனாலும் பரவாயில்லன்னு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா கட்சிகளையும் கூட்டணியில சேர்த்துக்கிறது. சோ என்ன பண்றீங்கன்னா, எதிர்கட்சிக்கான ஸ்பேஸே இல்லாம நீங்க பண்றீங்க. இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா டெம்பரரியா நீங்க அதிமுக வீழ்த்தலாம், மேபி வீழ்த்தலாம், ஆனா நீங்களும் சேர்ந்து விழுந்துருவீங்க. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலாக போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய போராட்டத்துக்கு இன்னும் ஒரு முடிவு வராம இருக்கு. நேற்று கே நேரு அவர்கள் நானும் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேகர்பாபு மட்டும் பேசினா நீங்க சொல்லாதீங்க, நானும் பேசியிருக்கேன், அது இன்னும் முடிவு வெட்டப்படாம இருக்கு, பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டே போகுது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எவ்வளவு நாள் நீடிக்கும், என்ன நடக்குது? நீங்க சொன்ன மாதிரி 10 நாளை தாண்டி நடந்துட்டு இருக்கு. இது 13வது நாள்னு நினைக்கிறேன். இப்ப துறை சார்ந்த அமைச்சர் இப்ப பேசுறாரு கே நேரு. இதுக்கு முன்னாடி சேகர் பாபு அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. அவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது. பட் இருந்தாலும் அவர் பேசினாரு. அதுவும் ரொம்ப அக்ரெசிவாவும் பேசினார். ப்ராப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷனை மக்களுக்கும் மீடியாவுக்கும் அவரு கொடுக்கல. கே நேரு அவர்களோட பேச்சை பார்த்தாலும் அவர் பதில் சொல்றாரு. ஆனா அந்த பதில்ல எந்த பதிலும் இல்லை. அதுல எதுவும் தகவல் இல்லை, எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. சும்மா ஏதோ ஒரு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் எந்த ஆக்சுவல் கிளாரிபிகேஷனும் அவரு கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிளாங்கா தான் இருக்கு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய பேசியிருக்கோம், திமுகவை பொறுத்தளவுல அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதுல ரொம்ப காஷியஸா இருக்காங்க. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம், இங்க நல்லாட்சி நடந்துட்டு இருக்கு, ஸ்டாலின் அவர்களோட இமேஜ் வந்து பயங்கரமா இருக்கு, இப்படிப்பட்ட இமேஜ் பில்டிங்க்கு ஏகப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுவும் எலெக்ஷன் இன்னும் 8 மாசம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே கேம்பெயினிங் ஆரம்பிச்சிட்டாங்க. கேம்பெயினை பார்த்தோம்னா ஏறக்குறைய 2 மாசமா கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 8 மாசம் இருக்கு, கேம்பெயின்லயும் இறங்கிட்டாங்க. ஸோ எலெக்ஷன்ல ஜெயிச்சிடணும், இமேஜை மெயின்டைன் பண்ணுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய திமுக
எப்படி இதை அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? இதை ஏன் சால்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க? காம்ப்ரமைஸுக்கு ஏன் இறங்கி வர மாட்டேங்கிறாங்கன்றது முக்கியமான கேள்வி. ஏன்னா 13 நாள் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஸோ முக்கியமான செலிபிரிட்டிஸ் அங்க போறாங்க, நிறைய ஆக்டிவிஸ்டுகள் போறாங்க, விஜய் இப்ப அதை பத்தி பேசுறாரு, சீமான் அவர்கள் களத்துக்கு போயாச்சு, நிறைய தலைவர்கள் போறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு பெரிய அளவுல கெட்ட பேர் அது ஏற்படுத்திட்டு இருக்கு. கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா டக்குன்னு ரிவர்ஸ் போகலாம், ரிவர்ஸ் போயாச்சுன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும், கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் ஏற்படாது. பட் எதுக்கு அதை செய்யாம இவ்வளவு ஸ்டபனா இருக்காங்க? ஏன் இவ்வளவு பிடிவாதத்தோட கவர்மெண்ட் இருக்காங்க? அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப கவர்மெண்ட்டுக்கு ஒரு பயம் இருக்கு. எலெக்ஷன் கிட்ட வரும்போது எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அரசு ஊழியர்கள் எல்லாருமே அதிருப்தியில தான் இருக்காங்க. போக்குவரத்து ஊழியர்களா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்களா இருக்கலாம், எல்லாருமே அதிருப்தியில தான் இருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் இந்த ப்ரொடெஸ்ட்ல ரிவர்ஸ் போய் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்கன்னா நாளைக்கு எல்லாரும் ப்ரெஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் கவர்மெண்ட் மேல அழுத்தப்படுவாங்க, எங்களுக்கும் செஞ்சு கொடுங்கம்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்தளவுல நாங்க ரிவர்ஸ் போக மாட்டோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்போம், நாங்க வளைந்து கொடுக்கவே மாட்டோம் அப்படின்ற அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்காங்க. ஒரு ஸ்டெப் நம்ம பின்னாடி எடுத்து வச்சோம்னா எல்லாரும் நாளைக்கு கேட்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் சங்கம் ரொம்ப காட்டமா பேசியிருக்காங்க. இந்த 4 வருஷமா திமுக ஆட்சி எதுவுமே பண்ணல, 26 தேர்தல்ல எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அது போக அவங்க தூய்மை பணியாளர்களோட அந்த போராட்டத்தையும் ஆதரிச்சு அவங்க பேசியிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்களோட அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் பலன் கொடுக்காம போகும்போது, தோல்வியில போய் முடியும் போது அது எங்களுக்கும் பெரிய வருத்தத்தை எங்களுக்கு கொடுக்குது, அந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. ஸோ அவங்களோட ஷோல்டர் டு ஷோல்டர் நிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, மற்ற தொழிலாளர்களும் பார்த்துட்டு இருக்காங்க, இதை மற்ற அரசு ஊழியர்களும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த போராட்டம் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு அவங்களும் களத்துல இறங்குவாங்க, எங்களோட டிமாண்ட்ஸையும் நீங்க பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கலா போயிடும். ஸோ அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க கூடாது அப்படின்றதுல தமிழக அரசு ரொம்ப தெளிவா இருக்காங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் சொன்னது போல தூய்மை தொழிலாளர்கள் அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாலிடாரிட்டி மற்றவங்க தெரிவிக்கிறாங்க பாருங்க, மற்ற தொழிலாளர்களும் சப்போர்ட் பண்றாங்க பாருங்க, டீச்சர்ஸா இருக்கலாம், அவங்களும் சப்போர்ட் தெரிவிக்கிறாங்க இல்லையா, இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, நம்ம எல்லாரும் கை கோர்க்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க இறங்கியிருக்காங்க. இந்த வேலையை செய்ய வேண்டியது இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள். ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யுனைட் தான் அவங்களோட ஸ்லோகனே. அப்ப எல்லா தொழிலாளர்களையும் நீங்க இணைக்கணும், ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர்கள் மட்டும் கிடையாது, எல்லா தொழிலாளர்களையும் நீங்க இணைக்கணும். அந்த விஷயம் தான் இப்ப நடக்குது. ஒரு CITU சார்பாக மாநிலம் தழுவிய வேலை செய்ய போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்புலாம் வந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஏன் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியல? அவங்களும் தொழிலாளர்கள் தான் எங்களை மாதிரி, மற்றவங்களும் களத்துல இறங்கணும். அரசு ஊழியர்கள் சங்கம் பார்த்தோம்னா இப்ப சப்போர்ட்டா இறங்குறாங்க. இந்த விஷயத்த மற்றவங்களும் பண்ணணும். இதை ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது கம்யூனிஸ்டுகளோட வேலை. ஏன்னா அரசு ரொம்ப மெத்தனமா நடந்துட்டு இருக்காங்க, ஒரு எதேச்ச அதிகாரத்தோட அவங்க நடக்கிறாங்க. இப்ப நேத்து முதல்வரின் தாயுமானவர் திட்டம் லான்ச் பண்றாங்க. ஸோ நல்ல விஷயம். முதியவர்களுக்கு, அப்புறம் உடல்நலம் சரியில்லாதவங்களுக்கு எல்லாம் வாங்க முடியாது, ரேஷன் கடைக்கு வர முடியாது. ஸோ பொருட்களை நாங்க வீட்டுக்கே கொண்டு போயிருவோம் அப்படின்றதான் லாஜிக். ஸ்கீமை லான்ச் பண்ணும்போது முதல்வர் அவர்கள் ஒரு முதியவரோட வீட்டுக்கு போய் பொருட்களை அவரே பர்சனலா டெலிவர் பண்றாரு. அங்க பர்சனலா போய் உங்களுக்கு கொடுக்க முடியுது பொருட்களை. போராட்டக்காரர்கள் 13 நாளா அங்க வெயில்ல போராடிட்டு இருக்காங்க, அங்க உங்களால வர முடியல. இது எவ்வளவு மோசமான விஷயம். சோ ஒரு போட்டோ ஷூட்டுக்கு போறதுக்கு நீங்க ரொம்ப மும்முரம் காட்டுறீங்க, அங்க போய் அந்த முதியவர்கிட்ட அந்த பொருட்களை கொடுத்து ஒரு போட்டோ ஷூட் எடுத்து ஒரு பப்ளிசிட்டி பண்ணி உங்களுக்கு பப்ளிசிட்டிக்கு களத்துக்கு போக முடியுது. ஆனா இங்க தொழிலாளர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க, அவங்களோட உரிமைக்காக சண்டை போட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த உங்களால பண்ண முடியல. இது எதை காட்டுது? அப்ப உங்களுக்கு தொழிலாளர்கள் மேல கூடிய அக்கறை அவ்வளவுதான். சோ இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும்போது தொழிற்சங்கங்கள், மற்ற தொழிலாளர்கள், ஈவன் பிரைவேட் செக்டர் ஒர்க்கர்ஸ் கூட இருக்கட்டுமே, எல்லாரும் தொழிலாளர்கள் தானே, அவங்களும் சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது கம்யூனிஸ்டுகள் தான். அன்பார்ச்சுனேட்லி அவங்க எதுவும் பண்ணல, குவைட்டா இருக்காங்க. ஆனா அவங்க வேற ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, சோசியலிச கியூபாவை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நேத்து நடத்தியிருந்தாங்க சென்னையில. அதாவது இந்த ரிப்பன் மாளிகையில இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் பக்கத்துல தான் அந்த நிகழ்ச்சியானது நடக்குது. அதுல CPM, CPI எல்லாமே கலந்துக்கிறாங்க.
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு பேசுறாங்க. ஸோ செக்லாம் கொடுக்குறாங்க, 25 லட்சம் செக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, கியூபா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு பேசுறாங்க, நம்ம சோசியலிச கியூபாவை காப்பாற்றணும், அங்க டெமோக்ரஸி வந்து நம்ம விட்டுறக்கூடாது, கம்யூனிசத்தை வந்து இன்னும் அங்க விட்டுறக்கூடாது அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க வந்தோன்னா ரிப்பன் மாளிகையில மக்கள் 13 நாளா போராடிட்டு இருக்காங்க. சோ இதை பாதுகாக்கவே உங்களால முடியல, நீங்க என்ன கியூபாவை பாதுகாக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எப்படி பாக்குறீங்க? இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பாதுகாக்க முடியல, அவங்களோட நலன்களை அவங்களால பாதுகாக்க முடியல. நீங்க சொன்னது போல சோசியலிச கியூபாவை நாங்க பாதுகாக்க போறோம் அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. இங்க கம்யூனிஸ்ட் கட்சியவே நீங்க அடகு வச்சிட்டீங்க திமுக கிட்ட, உங்களையே அவங்க ஒழுங்கிட்டாங்க. இங்கேயே நீங்க சோசியலிச காப்பாத்தல, உங்க கட்சியில இன்னைக்கு சோசியலிசம் இல்ல, கம்யூனிசம் இல்ல, ஒண்ணும் இல்ல, அதான் திமுக ஒழுங்கிட்டாங்க. இப்ப ஸ்டாலின் இதுல பேசியிருக்காரு பாருங்க, half of us are communists, after all my name is ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ நானும் பாதி நாங்களும் கம்யூனிஸ்ட் தான், என் பேரே ஸ்டாலின் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சோ நானும் தோழர் தான் அப்படின்றாரு. எப்படியே நீங்க மிகப்பெரிய செல்வந்தர்கள், நீங்க திமுகல இருக்கவங்க எல்லாம் மிகப்பெரிய முதலாளிகள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், மிகப்பெரிய காலேஜஸ், மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்கவங்க. இவங்கெல்லாம் சோசியலிஸ்டுங்களா? இங்க சோசியலிசம்னா என்ன? நீங்கெல்லாம் மிகப்பெரிய முதலாளிகள், பெரும் முதலாளிகள், பெரும் முதலாளிகள். ஏசியாலேயே பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இங்கதான் இருப்பாங்க. இவங்க கூச்ச நாச்சமே இல்லாம நாங்களும் சோசியலிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்றது ஓகே, ஸ்டேஜ்ல இருந்துட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அவங்க சோசியலிஸ்ட். அப்ப நீங்க யாரு? மிகப்பெரிய பெருமுதலாளிகள் சொல்றாங்க நாங்க தான் சோசியலிஸ்ட்ன்றாங்க, இவங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க ஆமா கரெக்ட் தான், நீங்க தான் சோசியலிஸ்ட். அந்த அளவுக்கு பலவீனமா இருக்காங்க. சோ கம்ப்ளீட்டா சோசியலிசம்ன்ற ஐடியாலஜி உங்க கையில இருந்து பறிச்சாச்சு. இன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. நீங்க எங்க போய் சோசியலிசம் காப்பாத்த போறீங்க? கியூபா போய் சோசியலிசம் காப்பாத்த போறீங்க. அங்க அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை போய் நீங்க வீழ்த்த போறீங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து களத்துல இஷ்யூஸ் எடுத்து சண்டை போட்டதுல நிறைய சிக்கல் இருக்கு. தமிழ்நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கு, இது எதையும் அவங்களால பேச முடியாது. பலவீனமான வீக் விக்கெட்ல இருக்காங்க. சோ இவங்க எடுக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன? காசா பிரச்சனையை பத்தி பயங்கரமா பேசுவாங்க. அதெல்லாம் பேச வேண்டியதுதான். முதல்ல உங்க ஊர்ல நடக்கிற சிக்கலை நீங்க பேசுங்க, அதுக்கு தீர்வை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க காசா போலாம், அதுக்கப்புறம் நீங்க ட்ரம்ப் கேள்வி கேட்கலாம். இதுக்கு ஒரு 10 போராட்டம் நடத்தீங்கன்னா அதுக்கு ஒரு போராட்டம் நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா இதுக்கு ஒரு போராட்டம் நடத்திட்டு, தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனை ஒரு போராட்டம் நடத்திட்டு, அங்க இருக்கிறது 10 போராட்டம் நடத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது பேசிக்கான விஷயம் என்னன்னா, காசாக்காரன் உங்களை உருவாக்கல, நீங்க தமிழ்நாட்டுல இருக்க கட்சி, தமிழ்நாட்டு மக்கள் தான் உங்களை உருவாக்கி இருக்காங்க. தமிழ்நாட்டுல சில தேவைகள் இருக்கு, அந்த தேவைகளை பேஸ் பண்ணி உங்களை உருவாக்கி இருக்காங்க. காசாக்காரன் உங்களை உருவாக்கல, கியூபாக்காரன் உங்களை உருவாக்கல. சோ உங்களோட மெயினான ஒர்க்கு தமிழ் மக்களுக்கு, தமிழ் மண்ணுக்கு விசுவாசமா இருக்கணும், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும். அதுதான் உங்க முக்கியமான ஒர்க்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் பேசுறது கிடையாது. நீங்க இப்ப திமுக ஆதரவு யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பாருங்களேன், இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் அவங்க பேசின கண்டென்ட் எல்லாம் பாருங்க. 90% அவங்க நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், ட்ரம்ப், காசா, ராகுல் காந்தி, எலெக்ஷனு, ரிக்கிங்கு, ஆமா பீகார் கலவரம், இதெல்லாம் தான் பேசுவாங்க. இங்க இருக்க கதையை எதுவுமே பேச மாட்டாங்க. இங்க இருக்க கதையை அவங்களுக்கு பேச முடியாது. கண்ணு முன்னாடி ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. தூய்மை பணியாளர்கள் 13 நாளா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி இவங்களுக்கு பேச முடியல. இதை பத்தி பேச முடியாத இவங்க கியூபால இருக்கக்கூடிய அநீதியை பத்தி பேசுறாங்க. அதுவும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசுறாங்க. அமெரிக்காக்காரன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், கியூபா எங்க இருக்கு, உங்களுக்கும் அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இங்க இருந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு படத்துல அஜித் பண்ணுவார்ல, இந்த ரேவு மிரர் திருப்புனா எப்படா வண்டி ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி இங்க இருந்து நீங்க பண்றதெல்லாம் அங்க என்ன யூஸை ஏற்படுத்தும்? பட் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இங்கிருந்து தமிழ்நாட்டு அரசியல கையில் எடுத்து சில விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா இங்க நிறைய மாற்றங்கள் வரும். பட் அன்பார்ச்சுனேட்லி அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு தொழிலாளர்கள் தனியா நின்று சண்டை போட்டு இருக்காங்க. நான் சொன்னது போல மற்ற தொழிலாளர்களை நீங்க இணைக்கலாம். உங்ககிட்ட நிறைய யூனியன்ஸ் இருக்கு, அவங்களோட சாலிடாரிட்டிய வாங்கலாம், அவங்களையும் களத்துல நீங்க இறக்கலாம், ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம். ஆனா உங்களோட எண்ணம் என்னவா இருக்கு? அரசுக்கு பெரிய அழுத்தம் எதுவும் போட்டுறக்கூடாது, கவனமா நீங்க இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் கொடுத்துடக்கூடாதுன்னு கவனமா இருக்கீங்க. எல்லாரும் சேர்றத நீங்க விரும்ப மாட்டேங்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ அந்த கியூபா பூச்சாண்டிலாம் பார்த்தோம்னா 2வது டைமும் முடிஞ்சதுங்க. கியூபால பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், கியூபால கம்யூனிசம் நீடிக்காது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல கியூபால கம்யூனிசம் கொலாப்ஸ் ஆகும். சைனால கம்யூனிசம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கொலாப்ஸ் ஆகும். கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸால கண்டினியூஸா சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா கம்யூனிசம்ல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. எப்படி ரஷ்யா ஏன் கொலாப்ஸ் ஆச்சு? ஸோ நீங்க மற்ற கண்ட்ரிஸோட எந்த கனெக்ஷனும் இல்லாம நீங்களே கவர்மெண்டோட கண்ட்ரோல்லேயே எல்லாத்தையும் வச்சுட்டு ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்லாம் நீங்களே கைக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கு நிறைய லிமிட்டேஷன் இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த சிஸ்டமால
போக முடியாது. கவர்மெண்ட் கையில எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? ஹைலி கரப்டா இருப்பான், பெரிய ஒரு பியூரோக்ரஸி இருக்கும். இங்க முதலாளி எலிட்டா இருக்க மாதிரி அங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் இந்த கவர்மெண்ட் எலிட் இருப்பான். கவர்மெண்ட்ல அதிகாரத்துல இருக்கவங்க எலிட்டா இருப்பாங்க. இந்த சிஸ்டம் ரொம்ப நாள் போகாது. சைனாலையும் அதே தான், கியூபாலையும் அப்படிதான். சைனாலேயே இப்போ growth எல்லாம் பார்த்தோம்னா டிராப் ஆக ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல சைனாலையும் கம்யூனிசம் டெஃபினட்டா கொலாப்ஸ் ஆகும். இல்லைன்னா ஸ்லோவா ஒரு டிரான்சிஷன் இருக்கும். அவனே சைலண்டா கம்யூனிசம்லாம் தூக்கி போட்டு 100% கேபிட்டலிஸ்டா அவனே மாறிடுவான். கியூபாலையும் அதே தான், டெஃபினட்டா ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அங்கே ஏற்படும். பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்டர்னலா நிறைய பிரச்சனைகள் கியூபால இருக்கு. ஸோ அதனால இவங்க இங்க இருந்துகிட்டு சோசியலிஸ்ட காப்பாற்றுவோம். ரெண்டாவது சோசியலிசமும் எங்கேயும் கிடையாது. சைனாலாம் சோசியலிஸ்ட் கண்ட்ரிலாம் சொல்லவே முடியாது. கியூபாவும் ஏறக்குறைய அப்படிதான், கம்ப்ளீட் டிக்டேட்டோரியல் ரெஜிம் தான் அங்கேயும் இருக்கு. பெருசா அதை ஆதரிக்கிறதும் நியாயம் கிடையாது. ஸோ இங்க உட்கார்ந்து அதை பேசுறதுல லாஜிக்கும் இல்லை. ரெண்டாவது அப்படி பெரிய நேர்மையான அரசாங்கம்லாம் இங்க சைனாலாம் நடந்துடல. ஸோ இங்க உட்காந்து சப்போர்ட் பண்ற அளவுக்கு. அதனால இவங்க பண்ற வேலை, இந்த புடுங்குற ஆணி வந்து தேவையில்லாத ஆணி தான். மனிதனுக்கே ஒரு இயல்பு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்க அவன் டைவர்ட் பண்ணி இன்னொரு விஷயத்த பெரிய விஷயமா பார்த்துப்பான். ஸோ அப்படிதான் வந்து கம்யூனிஸ்டுகள் பாக்குறான்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற விஷயத்த வந்து டைவர்ட் பண்ண இன்னொரு பெரிய பூதம் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம முதல்ல அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி கியூபா நோக்கி போறாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் நான் ஃப்ரேம் பண்றேன். லிபரல்ஸுக்கு எப்பவுமே ப்ரோக்ரஸிவ் லிபரல்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு லார்ஜர் தன் லைஃப் இஷ்யூஸை கையில் எடுத்துப்பாங்க. கிளைமேட்டிக் சேஞ்ச், இன்டர்நேஷனல் ரெவல்யூஷன், தொழிலாளர் புரட்சி, உலகம் ஃபுல்லா தொழிலாளர் புரட்சி, நாங்க இந்தியாவில் ஒரு பெரிய புரட்சி பண்ணிடுவோம். இந்த மாதிரி லார்ஜர் தன் லைஃப் இஷ்யூஸ் இருக்குல்ல, நம்ம கட்டுப்பாட்டை மீறின விஷயங்கள் இருக்குல்ல, அதை அவங்க கையில் எடுப்பாங்க. கிளைமேட்டிக் சேஞ்சை நீ எதுவும் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியாது. அது பெரிய ஒரு யூனிவர்ஸ் இருக்கு, பெரிய ஒரு சோலார் சிஸ்டம் இருக்கு, எர்த் ரொம்ப பெருசா இருக்கு, ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கும். பட் அதை பயங்கரமா பேசுவாங்க. ரைட், நீங்க பேசுங்க. ஆனா நீங்க என்ன பண்ண விரும்புறீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய மாட்டீங்க. உங்க தெருவில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இருக்கும், நீங்க வீட்டுல செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கும், நீங்க உங்க ஊர்ல செய்ய வேண்டிய விஷயம் இருக்கும். அதெல்லாம் செய்யாம ஒரு லார்ஜர் தன் லைஃப் இஷ்யூ நீங்க கையில எடுத்துக்கிட்டு, ரைட் இதை நான் கையில் எடுக்கிறனால நானே என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது, நான் ஒரு பெரிய ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கேன். சின்ன விஷயம் ஆமா பிரச்சனையாவே வந்துட்டு இருக்கும், அதனால சால்வ் பண்ண முடியாது. உன் கையை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய சின்ன இஷ்யூ உன் கண்ணு முன்னாடியே இருக்கும். நீ நினைச்சுன்னா அதை மாத்தலாம், ஆனா நீ அதை பண்ண மாட்ட. உன் சக்திக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை கையில் எடுத்து பயங்கரமா உட்காந்துட்டு பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு செல்ஃப் இம்பார்ட்டன்ஸை நமக்கே நம்ம கொடுத்துக்கிறது. ஜோர்டன் பீட்டர்சன் ஒரு ஃபேமஸான சைக்காட்ரிஸ்ட் இருக்கார். அவர் இந்த பாயிண்ட் அழகா அவரு சொல்லுவார். கிளீன் யுவர் ரூம் அப்படின்றதான் அவரோட மெயினான ஸ்லோகனே. முதல்ல நீ உன் ரூமை கிளீன் பண்ணு. அதை நீ கிளீன் பண்ணி சுத்தமா நீ ரூம் வச்சிட்டனாலே உனக்கு ஒரு செல்ஃப் எம்பவர்மெண்ட் ஏற்படும். அதுக்கப்புறம் நீ உன்னோட தெருவை நீ சரி பண்ணிடலாம், உன் ஊரை நீ சரி பண்ணிடலாம். ஆனா ப்ரோக்ரஸிவ் லிபரல்ஸ் பார்த்தோம்னா இங்க இருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க, மேல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. குளோபல் வார்மிங், கிளைமேட்டிக் சேஞ்ச், ஒரு சோசியலிஸ்ட் ரெவல்யூஷன், இன்டர்நேஷனல் ரெவல்யூஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அதுக்கான காரணம் அவங்களே ஒரு ஆர்டிபிஷியலான செல்ஃப் ஒர்த்தை, செல்ஃப் இம்பார்ட்டன்ஸை இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறது. அப்புறம் செய்ய வேண்டிய இந்த கடமையில இருந்து தப்பிச்சுக்கிறது. அதுக்கு ஒரு சாக்கு போக்காவும் அதை யூஸ் பண்ணிக்கிறது. பட் அதான் இதான் முக்கியம். எல்லா இடத்துலையும் நம்ம இருக்க இடத்துல ஏதாவது ஒரு ஆக்ஷன்ல ஈடுபடணும். இதை நானும் பேசுவேன், நானும் அதெல்லாம் பண்றது கிடையாது. நான் இருக்க இடத்துல செய்ய வேண்டிய விஷயங்களை நானும் செய்யல. பட் அட்லீஸ்ட் அந்த புரிதலோடையாவது நம்ம இருக்கணும். ஆக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும், ரெண்டாவது நம்மளை சுத்தி இருக்க இடங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பண்ணாலே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும். நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக நம்மளோட தாக்கம் வந்து சொசைட்டில இன்னும் அதிகமாகும். நம்ம பெட்டரான ஒரு பர்சனா இருக்கலாம், சொசைட்டியை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வரும். ஆனா கிரவுண்ட் வந்து வீட்டுல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இவங்க எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா ஆரம்பிப்பாங்க. இப்ப நமக்கு கோமாளித்தனமா தெரியுது இல்ல, இவங்க கியூபாவை பத்தி பேசினா அதுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம் தோணுது. ஆனா அவங்களுக்கு இது லாஜிக்கலா படுது பாருங்க. கியூபாவை பத்தி பேசுறது கரெக்ட்னு பாக்குறாங்க அவங்க. விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு தயாராகிட்டாங்க. தவேகாவினருக்கு அழைப்பெல்லாம் கொடுத்து நேற்று அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு. அந்த அறிக்கை வந்து கலோக்கியலா எழுதியிருக்காங்க அறிக்கையை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சர்ச்சையாக மாறி இருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுவார் விஜய் அவர்கள் மாநாட்டில்? எப்படி கூட்டம் கூட போகுது? விசாலையில கூட்டத்தை விட இங்க அதிகமாக இருக்க போதா? எப்படி இதை நம்ம பார்க்கறது? அதான் இந்த இப்ப ஃபுல்லா பேச்சு என்னவா இருக்குன்னா, விஜய் பிரைமரி ஃபோர்ஸா இல்லையா? டிவில எல்லாம் டிபேட் இப்பதான் போய்கிட்டு இருக்கு. நேத்து பார்த்தோம்னா டிவில எல்லாம் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் பிரைமரி ஃபோர்ஸா இல்லையா? ஒரு 2 பேர் வந்து விஜய் தான் பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்றாங்க, மீதி 2 பேர் இல்ல விஜய் பிரைமரி ஃபோர்ஸ் இல்லைன்றாங்க. வெயிட் பண்ணா தெரிய போகுது, ஒரு வருஷத்துல வெயிட் பண்ணா தெரிய போகுது.
விஜய பத்தின விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பிரைமரி ஃபோர்ஸா இல்லையா, அவர் 10% ஓட்டு வாங்குவாரா வாங்க மாட்டாரா, இல்ல அவருக்கு 20% ஓட்டு இருக்கு, அவர் வந்தாருன்னா இந்த கட்சிகளுக்கு இவ்வளவு பெரிய டேமேஜ் ஏற்படும். நான் கூட ஒருத்தர் கூட ஒரு ஒரு மீடியா விவாதத்துல ஈடுபடும் போது அவர் சொல்றாரு, என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இந்த கட்சியெல்லாம் கண்டிப்பா ஓட்ஸை இழக்குங்க, எப்படி நீங்க ஓட்டு இழக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க, விஜய் வந்தாருன்னா கண்டிப்பா இந்த கட்சிக்கு ஓட்டு போக தானே செய்யும். டேய் இருங்கப்பா, இன்னும் ஓட்டே அவர் வாங்கல, எலெக்ஷனே நடக்கல, எப்படி நீங்க கேரண்டீடா சொல்ல முடியும்? அவர் எவ்வளவு ஓட்ஸ் வச்சிருக்காரு, அவரோட ஸ்ட்ரென்த் என்ன, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அரசியல் என்ன, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. இப்பயும் ரொம்ப குவைட்டா தான் அவர் இருக்காரு. ஆனா எல்லாமே அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி டிவியில ஏகப்பட்ட டிபேட்ஸை நடத்தி அநியாயத்துக்கு மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். விஜய் அவர்கள் என்ன பேசுவார் மாநாட்டுல? விஜய் அவர்கள் துப்புரவு தொழிலாளர்களோட பிரச்சனையை மாநாட்டுல பேசுவாரா பேச மாட்டாரா? எல்லாமே அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அதை அவங்க என்கரேஜும் பண்றாங்க. பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பார்த்தோம்னா ஜீரோ, அரசியல் செயல்பாடுன்னு பார்த்தோம்னா எதுவும் கிடையாது. ஆனா இந்த மாதிரியான பேச்சுக்கள், அசம்ஷன்ஸ், இந்த மாதிரியான ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்றது, ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, பின்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறனால தான் இந்த விஷயங்கள் நடக்குது. விஜய்க்கு இந்த ஹைப் கொடுக்குறாங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய ஹைப் கொடுக்குறாங்க பாருங்க. இது ஒன்றும் சும்மா செயற்கையா நடக்கல. ஒண்ணு பிளான் பண்ணி அதை பண்றாங்க, ரெண்டாவது அது திமுகவுக்கு லாபகரமாகவும் இருக்கு. திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி வெளியே வராம இருக்கிறதுக்கு இன்னைக்கு இபிஎஸ் சுற்றுப்பயணத்துல இருக்காரு, நிறைய இஷ்யூஸை கையில் எடுக்கிறாரு. 8 வழிச்சாலையை நீங்க அப்போஸ் பண்ணீங்க, இன்னைக்கு அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றீங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? கம்ப்ளீட்டா போலித்தனமா நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு இது கரெக்ட்னா அன்னைக்கு இது கரெக்ட் தானே? அப்ப அன்னைக்கு ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? அரசியலுக்காக கரெக்டான விஷயத்தை அப்ப ஸ்டாப் பண்ணீங்களா? இல்ல தப்புன்னு வச்சுப்போம், அப்ப இன்னைக்கும் தப்பு தானே? அப்ப தப்பான விஷயத்தை நீங்க கொண்டு வரீங்களா? இந்த கேள்விகள்லாம் இருக்கு. ஆனா இந்த கேள்விகள்லாம் மீடியால ஒலிக்கிறதே கிடையாது. 8 வழி சாலையை பத்தி எவ்வளவு டிபேட் நம்ம டிவியில பண்ணிருப்போம். இன்னைக்கு எத்தனை டிபேட் நம்ம பண்றோம்? ஒரு டிபேட்டும் பண்ணலாம். ஆனா நம்ம டிபேட் பண்ற விஷயங்கள் என்ன? விஜய் அவர்களுக்கு 20% ஓட்டா, 25% ஓட்டா, விஜய் அவர்களின் அரசியல் வருகையால யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும், ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போறார், அவரோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும், அன்புமணி அவர்களோட சிந்தனைகள் என்னவா இருக்கும், என்ன இந்த மாதிரியான பயங்கரமான டிஸ்கஷன்ஸ்லாம் நடத்துறாங்க. இப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு, விஜய் அவர்கள் பிரைமரி ஃபோர்ஸா இல்லையான்னு எப்படி டிபேட் பண்ணுவீங்க நீங்க? அவர் முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாவே இல்லை. அவர் எப்ப பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாறுவார்னா, எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி ஒரு 30% ஓட்டு வாங்கினாதான் ஒரு ஃபோர்ஸா மாறுவார். அட்லீஸ்ட் ஒரு 10% ஓட்டு வாங்கினாதான் ஒரு எலக்டோரல் ஃபோர்ஸா அவர் மாறுவார். எதுவுமே பண்ணாம, அரசியலும் பண்ணாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சுக்கிட்டு இவரு பிரைமரி ஃபோர்ஸா செகண்டரி ஃபோர்ஸா டிஸ்கஸ் பண்றீங்கன்னா எந்த மாதிரியான சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உங்களுக்கு இருக்கணும்? அது மட்டும் இல்லாம மக்களை நீங்க என்னன்னு நினைச்சிருக்கணும். கரெக்ட். அதனால இப்படிப்பட்ட ஒரு காமெடியை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் உட்காந்து இந்த காமெடியை நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது, அந்த மாநாட்டை பத்தின பெரிய பாசிட்டிவான பார்வை எனக்கு இல்ல. மாநாடு முன்னாடி விஜய்க்கு இருந்த ஒரு ஹைப் இருக்கு இல்லையா, விஜய் வந்தா மாத்திருவாரு, விஜய் வந்தா நிறைய ஓட்டை பிரிச்சிருவாரு, நிறைய ஹைப் கொடுத்தாங்க, பாசிட்டிவா கொடுத்தாங்க. ஆனா இப்பொழுது ஊடகத்துல பேசக்கூடிய ஆட்களும் சரி, கிரவுண்ட்ல நிறைய பேர் பேசக்கூடிய விஷயங்களும் சரி, விஜய்க்கு அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்காம தான் பேசுறாங்க. அவர் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த மாட்டாரு அப்படின்ற அளவுக்கு ஒரு நெகட்டிவான பார்வையை நோக்கி தான் விஜயோடைய தாவேக்கா போயிட்டு இருக்கு. ஸோ விஜய் அவர்களுடைய செயல்பாடை பொறுத்து இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்ப மீடியா விஜய்க்கு உதவுறதுக்கு 100% தயாரா இருக்காங்க. ஆனா விஜய் ஏதாவது கொஞ்சமாவது பண்ணணும்ல. அவரோட ஃபேன்ஸ் ரெடியா இருக்காங்க களத்துல ஒர்க் பண்றதுக்கு, ஏதாவது செய்யறதுக்கு. ஆனா விஜய் ஏதாவது கொஞ்சம் லைட் ஏதாவது பண்ணணும்ல. ஒரு இஷ்யூ வரும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. கவினோட ஆணவ கொலை நடக்குது, படுகொலை செய்யப்படுறாரு, இவரு வாயே திறக்கல. அப்புறம் தூய்மை தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, நீங்க களத்துக்கு வரல, அவங்க உங்க இடத்துக்கு வராங்க, கேட்டா இல்ல அவங்க தான் அப்படி ரிக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்படிலாம் அவங்களும் ரிக்வஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்களும் அதை ஏத்துக்க கூடாது. உங்களுக்கு அங்க போறதுக்கான கடமை இருக்கு. நீங்க போனீங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேல்யூ கிடைச்சிருக்கும், நீங்க அதை பண்ணிருக்கணும். சோ உங்களோட செயல்பாடுகள் இந்த மாதிரி இருக்கு. 10வது நாள் நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அந்த 10வது நாள் நீங்க எடுக்கிற ஆக்ஷனும் மோசமான ஒரு ஆக்ஷனா இருக்கு. இது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். போராட்டம் அவர் வீட்டுக்கு போறது இருக்குல்ல, நீங்க போராட்ட களத்துக்கு போகணும், போராட்டம் உங்க வீட்டுக்கு வரக்கூடாது. இது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். இந்த மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்றாரு அவர். அது போக அவரோட அரசியல் செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை. இப்ப மாநாட்டுக்கு போறாங்க, மாநாட்டுக்கு போகும்போது கூட தான் டிராபிக் ஏற்படும், பெரிய பப்ளிக் நியூசன்ஸ் ஏற்படும். சோ மாநாடு ரத்து பண்ணுங்க. நீங்க எக்ஸாக்டா சொன்ன மாதிரி மாநாடு பண்ணும்போது அது பப்ளிக் நியூசன்ஸ். இது நியூசன்ஸ் கிடையாது, இது பொலிட்டிக்கல் ஆக்ஷன்.
இது சொசைட்டிக்காக நீங்க பண்றீங்க. இந்த மாதிரி டிராபிக் நாளைக்கு ஃபார்ம் ஆகும்போது இந்த போராட்டத்துக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். அதனாலதான் ரோடெல்லாம் பிளாக் பண்றாங்க. அதை நீங்க பண்ணணும். இந்த மாநாட்டுக்கு சும்மா உங்க ஃபேன்ஸை கூப்பிட்டு விசில் அடிக்க விடுறதுக்கு இந்த மாதிரி இடத்துல நீங்க டிராபிக் ஏற்படுத்தினா ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, மீடியா அவரை சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காங்க, ஃபேன்ஸ் அவரை சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி வேலை செய்யறதுக்கு அவர் ரெடியா இல்லை. நீங்க பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல ஈடுபட்டாதானே மீடியானால உங்களை சப்போர்ட் பண்ண முடியும் ப்ராப்பரா. உங்க ஃபேன்ஸ் அப்பதானே உங்களை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. உங்க ஃபேன்ஸ் இப்ப என்னன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணுவாங்க? களத்துல இறங்கியாச்சு, சீமான் அட்டாக் பண்றாங்க, அவன் திருப்பி உங்களை அட்டாக் பண்ணுவான். நீங்க என்னன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணுவீங்க விஜய? உங்க ஆள் என்ன பண்ணாருன்னு ஃபர்ஸ்ட் கேட்பான். ஒன்னும் பண்ணல. கேட்டா இல்ல நாங்க மாநாடு வரும்போது நாங்க பாத்துப்போம் அப்படின்னா, ரைட் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உங்க மாநாடு வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம், எந்த இஷ்யூமே பேசல, அப்படியே வெயிட் பண்றோம். இப்ப அசால்ட்டா பேசுறாங்க. கவினோட ஆணவ கொலைக்கு ஏன் பேசலாம்னா, மேபி மாநாட்டுல பேசுவாரு தலைவர், நிறைய விஷயங்களை மாநாட்டுல பேசலான்னு இருக்காரு. இங்க பேசுங்கப்பா, இஷ்யூ நடக்கும்போது நீங்க பேசுங்க. உங்க ஈவெண்ட்ல ஹைலைட் பாயிண்டா அதை மாத்தாதீங்க. நீங்க இஷ்யூக்கு இறங்கி வாங்க. இஷ்யூவை உங்க மேடை கொண்டு போறதா ரைட். நீங்க இஷ்யூக்கு முதல்ல இறங்கி வாங்க. எதுவுமே பண்ணாம இருக்கிறதா சிக்கல். ஸோ நீங்க சொன்னீங்களா ஒரு மூடு மாறுதுன்னு, அதுக்கான காரணம் விஜய் அவர்களோட இன்ஆக்டிவிட்டி. அரசியல் ரீதியா அவர் செயல்படாம இருக்கார். ஸோ நேச்சுரலா அவரை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாலையும் பெருசா அவரை சப்போர்ட் பண்ண முடியல. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? சுயநலம் தானே. கண்டிப்பா. நீங்க 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, முக்காவாசி நேரம் எதுவும் பண்ணாம அந்த லாஸ்ட் 2 months மட்டும் ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க ஜெயிக்கணுன்றதுக்காக வரீங்க. நீங்க நிஜமாவே மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா மக்கள் கூட நிக்கணும், ஒவ்வொரு இஷ்யூக்கும் நிக்கணும். கவின் கொல்லப்பட்டாருன்றது அவரோட பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் மக்களோட வேதனை வலி. அதோட நீங்க வந்து நிக்கணும். துப்புரவு தொழிலாளர்கள் இன்னைக்கு பிரச்சனை பண்றாங்கன்னா அங்க வந்து நிக்கணும். நீங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா வந்து நிக்கணும். இப்போ மாற்றுன்னு சொல்லிதான் இவங்க வராங்க, மக்களும் இவங்க மாற்று அப்படின்னு நினைச்சுதான் ஓட்டு போட தயாராகிறாங்க அப்படின்னு வச்சுக்குமே. இப்போ திமுகவுடைய செயல்பாடு மோசமா இருக்கு, அதிமுகவுடைய செயல்பாடு மோசமா இருக்கு அப்படின்றதுனாலதான் இவங்க வராங்க, அதனாலதான் இவங்க வந்து மாற்று. ஆனா மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டா இவங்களோட இந்த மாற்றுன்னு சொல்லி வந்தவர் மோசமா இருப்பார் போலயே அப்படின்ற ஒரு மனப்பான்மை மக்களுக்கு வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பொழுது ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே இப்படி இருக்காரு, இந்த ஆட்டிடியூட் காட்டுறாரு, எங்கேயும் நான் வரமாட்டேன், எதுக்கும் நான் பேச மாட்டேன், வீட்லயே பனையூர்லயே படுத்து கிடப்பேன் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாரு இல்லையா. சோ இவர் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா எப்படி இவரை வந்து மக்கள் மீட் பண்ண முடியும்? இவங்க பேருக்காச்சும் மக்களை வந்து மீட் பண்ணுவாங்க, விளம்பரத்துக்காச்சும் எங்கேயோ போய் ஏதோ ஒரு மீட்டிங்ல அட்டன் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பாட்டியை கட்டி பிடிப்பாங்க, ஒரு தாத்தாவுக்கு காசு கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்கல்ல ஒரு ஆக்டிவிட்டி. ஆனா இவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. ஜெயிச்சு வந்துட்டாருன்னா இவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? பயமா இருக்கு. இவருதான் மாற்றா? நான் எப்படி பாக்குறேன்னா, விஜய் அவர்களுக்கு ஆட்டிடியூட் இருக்கு, அரகண்டா இருப்பாரோ, எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லை. ரெண்டாவது நான் எப்படி பாக்குறேன்னா, விஜய் ரொம்ப ஆக்டிவான மனிதரும் கூட, ரொம்ப ஆக்டிவான ஒரு டிரைவ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரால தான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வர முடியும். விஜயோட அந்த பர்சனாலிட்டி நீங்க சினிமாவில் பார்த்தீங்கன்னாலே கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ அஜித் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு படத்துல ஹெவியா இருப்பாரு, ஒரு படத்துல ஒல்லியா இருப்பாரு, அப்புறம் சில நேரங்கள் பார்த்தோம்னா கன்சிஸ்டண்டா படம் வராது இல்லையா. ஸோ இந்த ஒரு மாதிரி ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி இருக்காது, திடீர்னு வரும் திடீர்னு வராது, டக்குன்னு பார்த்தா பைக் ரேசிங் இந்த விஷயத்துக்கு போவார், இப்படிலாம் இருக்கும். ஆனா விஜய் பார்த்தோம்னா ஃபுல் ஃபோக்கஸ் சினிமா தான். வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் சினிமாவை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்காரு. வந்த அப்ப இருந்ததை விட இப்ப பெட்டரா இருக்காரு பாக்குறதுக்கும் ஸ்கிரீன்ல. ஸோ பார்த்தோன்னா ஒவ்வொரு 5 years அவர் பெட்டர் ஆகிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்தப்ப நான்லாம் சின்ன பண்ணாங்கும்போது பார்க்கும்போது எனக்கு அவர் பெரிய ஒரு அப்பீலிங்கான ஹீரோவா இல்லை. ஆனால் போக போக பெட்டராகி அவரோட பிசிக்கலா அவரோட ஸ்ட்ரென்த்தை மேனேஜ் பண்றது, அப்பியரன்ஸை மேனேஜ் பண்றதா இருக்கலாம், கன்சிஸ்டண்டா படங்கள் கொடுக்கறதா இருக்கலாம். பெரிய ஆக்டரும் கிடையாது அவர், ரொம்ப ஆர்டினரியான ஆக்டர். பட் இருந்தாலும் அவரோட டெடிகேஷன், ஃபோக்கஸ், இந்த விஷயங்கள் இருக்கிறனால சர்வைவ் ஆகிறத தாண்டி ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா அவர் இருக்காரு. இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டாரா இருக்கார். காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. செய்யக்கூடிய விஷயத்த கன்சிஸ்டன்டா நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பயங்கரமான பலன் அது கொடுக்க ஆரம்பிக்கும். வாரன் பஃபெட்லாம் அப்படிதான் சக்சஸ்ஃபுல் ஆனார்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்டா செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. விஜய் அந்த மாதிரி தான். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பெரிய பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் தாண்டி அவர் மேல போறாரு. ஸோ இப்போ விஜய் குவாய்ட்டா இருக்காருன்னா அவர் வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்காரு நான் சொல்ல மாட்டேன். அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பாரு. சினிமா ஸ்கிரிப்டை ஒர்க் பண்றதா இருக்கலாம், ப்ராஜெக்ட்ஸ் பத்தின டிஸ்கஷன் எல்லாம் இருப்பார். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவர் சும்மா இருக்கார ஆள் கிடையாது, இருக்கவும் முடியாது. ஏன்னா அவரு ரொம்ப பிஸியான ஆளு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஆள். சக்சஸ்ஃபுல்லான ஆள்லாம் லேசியா இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம லேசியா இருப்போம், சோம்பேறியா இருப்போம். அவர் அப்படி இருக்க மாட்டார். ஆனா ஒரு பொலிட்டீஷியனா இல்லை. இப்ப நீங்க சொன்ன அரசியல்வாதிகள் போட்டோ ஷூட் வச்சுப்பாங்க, வெளில வந்து ஏதாவது வீடை போய் விசிட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அது காரணம் அவன் பொலிட்டீஷியனா இருக்கான்.
விஜய் பொலிட்டீஷியனா இல்ல அப்படின்றதான் என்னோட பார்வை. விஜய் ஒரு நடிகரா தான் இருக்கார். அவரு பொலிட்டிக்ஸை வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷனா அவர் யூஸ் பண்றாரு. இந்த எலெக்ஷனுக்கு வருவாரு, அதுக்கப்புறம் இருக்க மாட்டார். இந்த எலெக்ஷன் 26 முடிஞ்சோடனே 29 தான் அடுத்த எலெக்ஷன். நடுவுல கண்டிப்பா ஒரு படம் பண்ணுவார். அவருனால படம் பண்ணாம இருக்க முடியாது, பொலிட்டிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. பொலிட்டிக்ஸ் அவர் ஃபோக்கஸ் பண்ணாருன்னா அவர் இமேஜ் அடிச்சு உடஞ்சிரும். விஜய் அவர்களோட இமேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அவரு வந்துகிட்டே இருக்க முடியாது வெளியில. ஸ்டார் அப்படின்னா அவரோட இமேஜை வந்து பாதுகாக்கணும். அதனால அவரால் இந்த சினிமால இருக்கக்கூடிய அந்த இமேஜை பாதுகாக்கணும்னா வெளில வர முடியாது. ஸோ அதனால அவரு ஒரு பொலிட்டீஷியனாவே இல்லை அப்படின்றதான் என்னோட மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ் மக்களுக்கு மாற்று அரசியல் மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து. எஸ்பெஷலி திமுக மாற்றுன்னு சொல்லிட்டு எவன்லாம் வரானோ அவனெல்லாம் திமுக உள்வாங்கிரும். கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், டிஎம்டிகேவா இருக்கலாம், கமலா இருக்கலாம், எம்டிஎம்கேவா இருக்கலாம், எவனெல்லாம் மாற்றுன்னு சொல்லிட்டு வரானோ அவங்க கூட தோல்ல கை போட்டு நான் தான் கம்யூனிஸ்ட் அப்படின்றாங்க. இப்ப கரெக்ட் தாங்க, நீங்க தானே கம்யூனிஸ்ட் அப்படின்னு வீட்டில் ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ மக்களுக்கு இப்ப என்ன ஆகுதுன்னா, மாற்றுனாலே அது ஒரு ஸ்கேம், மாற்றுன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா மாற்றுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல, அதுதான் சொல்ல வரேன். ஒவ்வொருத்தரையும் ஓட் போடுறான், ஒவ்வொருத்தரையும் ஏமாறுறான். கமலுக்கு ஓட் போட்டான் ஏமாந்துட்டான், எம்டிஎம்கேவுக்கு ஓட் போட்டான் ஏமாந்துட்டான், டிஎம்டிகேவுக்கு ஓட் போட்டான் ஏமாந்துட்டான். ஸோ நீங்க எப்பெல்லாம் மாற்றுன்னு நினைச்சு ஓட் போடுறீங்களோ ஏமாந்துட்டே இருக்கீங்க. விஜயை நம்பி இப்ப கொஞ்சம் பேர் ஓட் போடுறீங்க, அடுத்த தடவை ஏமாறுவீங்க. ஸோ என்ன ஆகுது, அப்ப போக போக அந்த மாற்றுக்கான அந்த ஓட்டு கரெக்டான இடத்துக்கு போல, கரெக்டான இடத்துக்கு போல, கரெக்டான ஐடியாலஜிக்கு போல. மாற்றுனா என்னன்ற கான்செப்ட் மக்களுக்கு புரியல. மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மாற்றுன்றது ஒரு ஹீரோ வந்து 2 ஃபைட்டுக்கு அப்புறம் கொண்டு வந்துருவாரு, சினிமால 2 ஃபைட்டு 2 டான்ஸ், அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து ஹாப்பியா இருக்கும்ல, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. கட்சியிலனா இந்த கட்சி இதுதான் மாற்றுன்னு நினைக்கிறாங்க அவங்க. கரெக்ட். மாற்றுன்றது அது சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மாற்றுன்றது அரசியல் மாற்று மட்டும் கிடையாது, சொசைட்டியே சேஞ்ச் ஆகணும், அதுதான் மாற்று. ஆனா ஒரு அன்றாட வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவங்க பாலிடிக்ஸ் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்க வந்து, நான் இதை உண்மையாவே சொல்றேன், துணை முதலமைச்சர் யாருன்னா அவங்களுக்கு தெரியாது. முதலமைச்சர் கூட மேபி தெரிஞ்சிருக்கலாம். நிறைய மக்களுக்கு துணை முதலமைச்சர் யாருன்னு கூட தெரியாது. அவங்க மாவட்டத்துல என்ன அமைச்சர் இருக்காங்க அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் நிறைய பேருடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் ஆனது இருக்கு. இந்த மக்கள் தான் தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி, 100%. இப்படி இருக்கும் பொழுது இந்த மக்களுக்கு ஒரு மாற்று சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்த்து மாற்றுன்னு வருவாங்க. ஆனா அவங்க மாற்று கிடையாது, சித்தாந்த ரீதியாக நம்ம ஒரு மாற்று கொடுக்குறோம், நம்ம தான் மாற்று அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போக வேண்டிய மாற்று கூட்டுகளை கரெக்டான இடத்துக்கு திருப்பி ஒரு கட்சி வெற்றி பெறணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கனவு மாதிரி இருக்கு. எப்படி அது முடியும்? பாசிபிளா இந்த மக்கள் கிட்ட அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. என்னன்னா, கரெக்டான டைம் வரும்போது நம்ம கனவு நினைக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம நடக்காது நடக்கக்கூடிய விஷயங்கள், இவனெல்லாம் வீழவே மாட்டான், மிகப்பெரிய சக்தியா இருக்கான்னு நம்ம நினைப்போம்ல, அவன்லாம் பட்டுன்னு 2 நாள்ல கீழே விழுந்துருவான் கரெக்டான டைம் வரும்போது. இப்ப 60கள் 50கள் மக்கள் பொலிட்டிக்கலி அவேரா இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அப்ப பெரிய ஒரு கிரைசிஸ் இருந்தது. இந்தியான்ற ஒரு புது நாடு உருவாகுது, நிறைய பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் இருக்கு, காங்கிரஸால தமிழர்களை ப்ராப்பர் ரெப்ரசென்ட் பண்ண முடியல, தமிழர்களுக்கு தனியான ஒரு ரெப்ரசன்டேஷன் தேவைப்படுது, இதெல்லாம் சேர்ந்து நிறைய பிரச்சனை வருது. ஸோ அந்த டைம் பொலிட்டிக்கலி டென்ஸ்டா இருந்தது, நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள். அப்ப என்ன பண்ணுவாங்க மக்கள்? அரசியல் நிறைய பேசுவாங்க, பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் நிறைய நடக்கும். இன்னைக்கு அரசியல் சார்ந்து பேசுறதே ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு இவங்க டிவில நடத்துறதெல்லாம் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸே கிடையாது. இது எல்லாமே சும்மா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பண்ணக்கூடிய கோமாளித்தனம். ஆமா, இந்த ஜோதிட கணிப்பு மாதிரி இருக்குது. ஜோதிட கணிப்பு தான், கரெக்ட், ஜோதிட கணிப்பு தான். எக்ஸாக்ட்லி. சோ இந்த மாதிரி இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு நம்ம கனவு கண்டுட்டு இருக்கோம். ஆனா பிரச்சனைகள் வரும்போது சொசைட்டில மக்கள் வந்து பொலிட்டிக்ஸ்ல ஈடுபட ஆரம்பிப்பாங்க, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுவாங்க, பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் நடக்கும், கருத்து மோதல்கள் நடக்கும். கருத்து மோதல்கள் நடக்கும்போதுதான் கரெக்டான கருத்து ஜெயிக்கும். இன்னைக்கு அந்த பெரிய கருத்து மோதல்களே இன்னைக்கு நடக்க ஆரம்பிக்கல. இன்னைக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். பட் பெரிய கிரைசிஸ் கண்டிப்பா வரும், நிறைய பிரச்சனைகள் சொசைட்டில வரப்போகுது. 26 நினைக்கிறீங்க நீங்க? 26 இல்ல, 26 வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு பாக்குறேன். 26 வந்து திமுக ஜெயிக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா ஜெயிச்சாங்கன்னா அது திமுகவுக்கு நல்லது கிடையாது, திமுகவுக்கு தான் கெட்டது. 2 தடவை திமுக ஜெயிக்கிறாங்கன்னா அது நமக்கு நல்லதோ இல்லையோ திமுகவுக்கு நல்லது கிடையாது. திமுக 2 டைம்ஸ் ஜெயிச்சாங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஹெவியாகும். திமுகனால 2 வெற்றிகளை ஹேண்டில் பண்ண முடியாது. திமுகவுக்கு எப்பவுமே அவங்களோட அந்த லோவர் ரேங்க்ஸ் இருக்கு பாருங்க, பார்ட்டியோட பேஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்ப ஜெயலலிதா அவரை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, மேல டாப்ல அவங்க இருப்பாங்க, கீழே இருக்கவங்க எல்லாம் அட்டென்ஷன்ல இருப்பான். திமுக 2 டைம்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னா
கீழே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, கவுன்சிலரா இருக்கலாம், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், இவங்களெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஃபுல் ஃபோர்ஸ்ல வேலையை காட்டிட்டு இருப்பாங்க அடியில. ஸோ கிரவுண்ட்ல பயங்கரமா அதிருப்தி டெவலப் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது. திமுக ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஜெயிக்கிறாங்க, திருப்பி கண்டினியூஸா 2 டைம்ஸ் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சோடனே மக்கள் என்ன பண்றாங்க, இவங்க சேட்டை தாங்காம புதுசா ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது எம்ஜிஆரால உருவாகல, மக்களோட தேவையின் அடிப்படையில அதிமுக உருவாகுது. திமுகவை கவுண்டர் பண்ணியே தீரணும், தனியா இவன் மட்டும் இருந்தான்னா இவன் மிகப்பெரிய கொடைச்சலை கொடுக்குறான், இவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் அதிமுக உருவாக்குறாங்க. அதிமுக உருவானதுக்கு அப்புறம் திமுக அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ல வைக்கப்படுது. மோஸ்ட்லி அதிமுக தான் பவர்ல இருக்காங்க பெரும்பான்மையான காலகட்டங்கள்ல. சோ திமுக கையில பெருசா பவரை கொடுக்கல. அது காரணம் என்னன்னா, திமுக நல்ல ஒரு எதிர்கட்சி, ஆளுங்கட்சியா வரும்போது பவர் மிஸ்யூஸ் வந்து நிறைய நடக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, சேகர் பாபுலாம் இப்படி பேசுறாரு, ஏடிஎம்கேல இப்படிலாம் பேச முடியாது. மீடியா முன்னாடி இந்த மாதிரிலாம் அவரு பேசியிருக்க முடியாது. ரொம்ப கேஷுவலா டீல் பண்றது அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால திமுக 2 டைம்ஸ் கண்டினியூஸா ஜெயிக்கிறாங்கன்னா, ஒண்ணு ஊழல் தலைவிரிச்சு ஆடும், மக்கள் கண்டிப்பா அதுல பாதிக்கப்படுவாங்க. 2வது திமுகன்ற பார்ட்டியும் கட்டுமீறி போகும், கண்ட்ரோல் இல்லாம போகும். 3வது, நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்க பலத்தை யூஸ் பண்ணி 2 டைம்ஸ் ஜெயிக்கலாம். திமுக இன்னைக்கு வீக்கா இருக்காங்க. திமுகவோட ஸ்ட்ரென்த் எதிர்கட்சிகளோட ஓட்டெல்லாம் ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஆனா உங்களோட பேஸ் வந்து ரொம்ப சுருங்கி போச்சு. உங்களோட வீக்னஸ் பேஸ் பண்ணி நீங்க 2 டைம்ஸ் வரீங்கன்னா அந்த வெற்றியும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது இல்லையா? நான் கூட்டணி கட்சிகள் குடைச்சல் கொடுப்பாங்கன்றீங்களா? கூட்டணி கட்சிகள் குடைச்சல் கொடுப்பாங்க. உங்க சக்தியை மீறின ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் கன்சாலிடேட்டும் ஆகலாம்ல. அது ஆச்சுன்னா உங்க தான் முடிஞ்சிடும்ல. களத்துல இன்னைக்கு நேத்தை விட அதிகமான ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்கு. கண்டிப்பா அதிகம் தான் இருக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். ஆனா அதை ஸ்பிளிட் பண்றதுக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க. சோ நீங்க வீக் ஆகிட்டே இருக்கீங்க. வீக்கா இருக்கும் போது நீங்க கண்டினியூஸா 2 டைம்ஸ் ஜெயிக்க கூடாது. ஆனாலும் ஏதோ கால சூழல் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரபிளா அமையும் போது நீங்க 2 டைம்ஸ் கண்டினியூஸா ஜெயிக்கிறீங்கன்னா, நீங்க வீக்கா இருக்கிறது கூட தெரியாம ஓவரா செட்டப் பண்ணுவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் திமுக நோக்கி போறாங்க. அவங்க திமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைச்சு போயிட்டு இருக்காங்க. திமுக தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்காங்க. திமுக வீக்கா இருக்கான். இது அவங்களுக்கு டேஞ்சர். இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோ மாறிட்டு இருக்கு. இந்த 2 பார்ட்டி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்க ஷேக் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாமே திமுகவுக்கு டேஞ்சர் தான். இந்த திராவிடியன் பொலிட்டிக்ஸ் ஒரு எண்டை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பட் அதெல்லாம் தெரியாம, இதெல்லாம் பவர்ல இருக்கணும் தெரியாது. பவர்ல இருக்கவங்க இப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. எனக்கும் உங்களுக்கு ஒரு வேலை கிடையாது, நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பவர்ல இருக்கவங்க இந்த கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்ட், இங்க ஒரு 1000 crores அங்க ஒரு 2000 crores இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அவன் தாட் ப்ராசஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அவன் வேற விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவனோட ஃபவுண்டேஷன் வீக் ஆகிட்டே இருக்கு. மக்கள் சப்போர்ட் கம்மியாயிட்டு இருக்கு. உங்களுக்கு எதிரான ஓட்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு விஜய் உள்ள இருக்காரு, சீமான் ஒரு சைட்ல ஓட்ட பிரிக்கிறாரு, பிஜேபி ஒரு சைட்ல பிரச்சனை பண்றான். இதெல்லாம் இருக்கும்போது அதிமுகனால எஃபெக்டிவா செயல்பட முடியல. நாளைக்கே ஒரு டக்குன்னு ஒரு சரியான பிரச்சனை வரும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஒரு பாயிண்ட்ல கன்சாலிடேட் ஆச்சுன்னா உங்க கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். இப்போ நிறைய பேர் வந்து திமுகவை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா வந்து அவங்க தொடர்ச்சியான வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால மாற்று கட்சிகள் இருந்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் வெற்றி பிடிக்கும்ல? கண்டிப்பா வெற்றி பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இன்று அதிமுகவுடைய எக்ஸ் எம்பி மைத்ரேயன் அவர்கள் போய் சேர்ந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே போல அதிமுகவுடைய எக்ஸ் எம்பி அன்வர் ராஜா போய் சேர்ந்திருந்தாரு. இன்னைக்கு மைத்ரேயன் போயிருக்காரு. சோ திமுக ரொம்ப பலவீனமா இருக்கிறத விட அதிமுக ரொம்ப பலவீனமாயிட்டு இருக்கா, எப்படி பாக்கலாம்? இதை எப்படி பார்க்கலாம்னா, திராவிடம் பலவீனப்பட்டு இருக்குன்னு நான் பாக்குறேன். அதிமுக திமுகவை தாண்டி திராவிடம் வீக் ஆயிட்டு இருக்கு. இல்ல, இன்னொரு திராவிட கட்சியில இருந்து இன்னொரு திராவிட கட்சி தான் போறாங்க. அப்புறம் எப்படி திராவிடம் பலவீனம்? 2 திராவிட கட்சியும் சேர்ந்தாதான் திராவிடம் பெருசா இருக்கும். ஒரு திராவிட கட்சி சின்னதாலும் என்டையர் திராவிடத்தோட ஸ்பேஸ் கம்மியாதுன்னு அர்த்தம். 2வது, திமுகன்ற திராவிட கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதிமுகன்ற திராவிட கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகும். டெமோக்ராட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ரிப்பப்ளிகன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏதாவது ஒரு பார்ட்டி விழுந்துருச்சுன்னா நாளைக்கு ரிப்பப்ளிகன்ஸும் இருக்க மாட்டான். இங்க திமுக விழுந்துச்சுன்னா அதிமுக இருக்க மாட்டான், அதிமுக விழுந்துச்சுன்னா திமுக இருக்க மாட்டான். அந்த ஸ்டேட்டஸ்கோ உடஞ்சு போயிடும். ஏன்னா திமுகவால அதிமுக எதிர்த்து மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும். உங்களால நாம் தமிழர் கட்சியவோ பாஜகவையோ எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது. அதே மாதிரி அதிமுகனால திமுக எதிர்த்து மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும். அதனாலதான் அந்த காலத்துல பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணுவாங்க. கருணாநிதி அவர்களா இருக்கலாம், ஜெயலலிதா அவர்களா இருக்கலாம். சில பவுண்டரிஸ் அவங்க தாண்ட மாட்டாங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எதிர்கட்சியை கம்ப்ளீட்டா கிரஷ் பண்ணும் அப்படின்ற இடத்துக்குலாம் போக மாட்டாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு லீடரா இருக்காரு. அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா பேராசை. ஸ்டேட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய லீடர்ஸ் வந்து கிளவர் லீடர்ஸா இருக்க மாட்டாங்க, அவங்க டிஸ்ரப்டர்ஸா இருப்பாங்க. ஸ்டேட்டஸ்கோவை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸ்டேட்டஸ்கோவை டிஸ்ட்ராய் பண்றது ரொம்ப ஈஸி.
ஸ்டாட்டஸ்கோ டிஸ்ட்ராய் பண்றது ஈஸி, ஆனா ஸ்டாட்டஸ்கோ ப்ரொடெக்ட் பண்றது கஷ்டம். ஸ்டாட்டஸ்கோ ப்ரொடெக்ட் பண்றது ஏன் கஷ்டம்? இப்படியே ஒரு பேலன்ஸ் இருக்கு. அங்க ஒரு பவர் சென்டர் வீக் ஆச்சுன்னா இங்க ஏறும், அப்ப அதை பேலன்ஸ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு பவர் சென்டரையும் கரெக்டா மேனேஜ் பண்ணும். ஸோ ஸ்டாட்டஸ்கோ மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா ஸ்டாலின் அவர்கள் அக்ரஸிவா ஸ்டாட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனாலதான் ஜெயலலிதா அம்மையாரும் கருணாநிதியும் இருக்கும்போது நடிகர்கள்லாம் சினிமாக்காரங்களாம் உள்ள வரல. ஏன்னா ஸ்டாட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணா 2 பேரும். உள்ள வந்தா உதவுன்னு தான். ஏன்னா நீ வந்தா ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகுது இல்ல, இவங்க அதெல்லாம் அலோவ் பண்றாங்க. இன்னைக்கு விஜய் அவரோட தைரியத்துலாம் வரல, அவரை உள்ள வர அலோவ் பண்ணிருக்காங்க. ஜெயலலிதா டீல் பண்ண மாதிரி விஜய் இவங்க டீல் பண்ணாங்கன்னா விஜய் வரமாட்டாரு. நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ண விடாம பண்ண முடியும்ல, அந்த ஸ்ட்ரென்த் திமுகவுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் திமுகவை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆனாலும் பரவாயில்லன்னு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா கட்சிகளையும் கூட்டணியில சேர்த்துக்கிறது, எதிர்கட்சியோட இருந்த கட்சிகளையும் உள்ள இழுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறது, அவங்களோடையும் பேச்சுவார்த்தை நடத்துறது. சோ என்ன பண்றீங்கன்னா எதிர்கட்சிக்கான ஸ்பேஸே இல்லாம நீங்க பண்றீங்க. இதெல்லாம் நீங்க ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் பண்றீங்க. இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா டெம்பரரியா நீங்க அதிமுக வீழ்த்தலாம், மேபி வீழ்த்தலாம், ஆனா நீங்களும் சேர்ந்து விழுந்துருவீங்க. ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆயிடும். அதனால ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்கு. அவர் ஒரு ஸ்டாட்டஸ்கோ பொலிட்டிஷியனா இல்ல, ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலா இருக்காரு. இதுவும் அப்படிதான் நான் பாக்குறேன். எல்லா அதிமுக உள்ள எடுத்து போடுறீங்க. அப்ப அதிமுகவோட ஸ்பேஸை காலி பண்ணா நீங்க பாக்குறீங்க. அந்த பேசிக்கான புரிதல் இல்ல உங்களுக்கு. அதிமுக இல்லாம திமுகன்ற இன்னொரு திராவிட கட்சியால நிக்க முடியாது அப்படின்ற அந்த புரிதல் இல்ல பாருங்க உங்களுக்கு. அதிமுக கேம்ப ஃபுல்லா உள்ள கொண்டு வரீங்க. இந்த மாதிரி கருணாநிதி கண்டிப்பா பண்ண மாட்டாரு. எல்லா அதிமுகவையும் இங்க எடுத்து போட்டாச்சுன்னா அப்புறம் உங்களுக்கும் அதிமுகவுமே டிஃபரன்ஸ் இல்லாம போயிடும். அப்புறம் நீங்க யார் எதிர்த்து அரசியல் பண்ண போறீங்க? அப்புறம் அந்த இடத்துல பிஜேபியும் நாம் தமிழரும் வருவாங்க. அவங்களை எதிர்த்து அவங்க அரசியல் பண்ண முடியாது. அவன் ஸ்ட்ராங்கா அடின்னு அடிப்பான். அதிமுக மாதிரி குவைட்டா இருக்க மாட்டான். எப்படி தங்கமணி எல்லாம் வராரு அப்படின்னு வேற சொல்றாங்க. தங்கமணி அவர்களும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. செங்கோட்டையன் வேற போறாரு அப்படின்னா இதெல்லாம் கணிப்பு தான். சோ அதான் இப்ப என்னோட பாயிண்ட் என்னன்னா, வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. எதை வச்சு அந்த அசம்ஷனுக்கு வரான்? நிறைய பணம் சம்பாதிக்கிறான், நல்லா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான், ஜெயிச்சாலே பணமும் வந்துடும். ஸோ அதனால திமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்ற ஒரு அசம்ஷன்ல எல்லாம் அங்க போய்கிட்டு இருக்காங்க. அரசியல்வாதி இப்படிதான் பார்ப்பான். அவன் பெருசா இந்த சோசியலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க மாட்டான். பேசிக்கா அப்படி பாக்குறான், எல்லாம் அங்க போறான். உங்க சக்தியை மீறி நிறைய பேர் அகாமடேட் பண்றீங்க, உங்க சக்தியை மீறி நிறைய கூட்டணி கட்சிகளை உள்ள கொண்டு வரீங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வீக்கா இருக்கீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நிறைய பேர் அகாமடேட் பண்ணலாம், எல்லாரையும் உள்ள கொண்டு வரலாம். வீக்கா இருக்கீங்க, இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு, அதை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரீங்க. ஒரு பாயிண்ட்ல அது உடையும். நீங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ண முடியாது. நிறைய பேர் உள்ள கொண்டு வர உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். இப்ப யூபியில பிஜேபினால ஜெயிக்க முடியல, அவன் எல்லா கேஸ்டையும் உள்ள கொண்டு வந்து ஒரு சோசியல் கோவிலிஷன் அங்க உருவாக்குனா, முக்கியமான கேஸ்ட் எல்லாம் உள்ள கொண்டு வந்து இன்னைக்கு அது உடையுது. அது உடஞ்சுதான் ஆகும். எல்லாருக்கும் தனிப்பட்ட நலன்கள் இருக்கும். ஒரு குரூப்புக்கும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஹிந்துத்துவ சொல்லி நீங்க சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஏன் ஜாதிக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லடா அப்படின்னு சண்டைக்கு வருவான்ல, அப்ப பிரச்சனைகள் வரும். சோ நீங்க எல்லாரையும் உள்ள சேர்க்கும் போது இங்கேயும் முரண்கள் வரும். நீங்க அன்வர் ராஜா, இவரு அதிமுக கூடிய எல்லா ஹெவி வெயிட்ஸையும் உள்ள கொண்டு வந்துட்டீங்க, எல்லா கட்சிகளையும் உள்ள கொண்டு வரீங்க. நாளைக்கு அவன் ஸ்பேஸ்க்கு சண்டை போடுவான்ல உங்க உட்காந்துக்கிட்டு. இன்னைக்கு பிரச்சனை இல்ல, ஸ்மூத்தா அவங்களுக்கு வண்டி போகுது, எதிர்கட்சி வாக்குகள் எல்லாம் பிரிஞ்சிருக்கனால ஸ்மூத்தா போகுது. இது பெர்மனன்ட் கிடையாது. இப்போ அன்வர்ராஜா போனாரு, அவருக்கு இலக்கிய அணியில தலைவர் பதவி கொடுத்திருந்தாங்க. இப்போ ஆல்ரெடி அந்த பதவிக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்த கண்டிப்பா திமுக என்ன பண்ணிருப்பான், டென்ஷன் ஆயிருப்பான், அதிருப்தி ஆயிருப்பான். கண்டிப்பா அது நடந்திருக்கும்ல. உள்ள ஒவ்வொரு திமுக வரும்போதும் திமுகவுக்குள்ள ஏகப்பட்ட புகைச்சல் அங்க ஏற்படும். அதுவும் செந்தில் பாலாஜி மாதிரி, சேகர் பாபு மாதிரி பெரிய பெரிய ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் இங்க உள்ள வராங்க. உள்ள இங்கேயும் ஹெவி வெயிட்ஸா இருக்காங்க. அப்ப இங்க இருக்கவனுக்கு செம கடுப்பு ஆகும்ல, எனக்கு கிடைக்க வேண்டிய ஸ்பேஸ் அவங்க ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்கன்ற அந்த கோவம் வரும்ல. நேச்சுரலா அது திமுக காரங்களையும் அன்ஹாப்பி ஆகும், திமுக காரங்களும் இப்ப அதிருப்தியா இருப்பாங்க. உள்ள வரவனும் பெருசா ஏதோ இருக்குன்னு நினைச்சா எதிர்பார்த்தா உள்ள வருவான். சோ அவனும் உள்ள சேட்டைகளை பண்ணிட்டு இருப்பான். அது போக நீங்க நிறைய கட்சிகளை உள்ள வளைச்சு போட்டிருக்கீங்க, ஏகப்பட்ட போர்சஸ் உள்ள இருக்கு. இப்ப இவங்க எல்லாத்தையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரியன் ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னன்னா, அவர் இப்ப இறந்துட்டாரு, இஜாஸ் அகமதுன்னு ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார், ஜேஎன்யூ ப்ரொஃபஸர் நினைக்கிறார். அவரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி யுஎஸ்எஸ்ஆர் இருந்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு பெனிஃபிட் உண்டு. ஏன்னா டூவல் பவர் இருக்கும்போது நம்ம சொன்ன ஸ்டாட்டஸ் கோ இருந்தது. யுஎஸ்எஸ்ஆர் ஒரு பாதி உலகத்தை மேனேஜ் பண்ணான், இவன் இன்னொரு பாதி உலகத்தை மேனேஜ் பண்ணான். யுஎஸ்எஸ்ஆர் வீழ்ந்ததுக்கு அப்புறம் அது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு வெற்றியா தோற்றம் அளித்தாலும் அமெரிக்காவால என்டையர் வேர்ல்டு ஆர்டரை மேனேஜ் பண்ண முடியல. ஸோ நிறைய கிரைசிஸ் அங்கங்க வெடிக்குது. ஃபர்ஸ்ட் அப்படி இல்லை, அவன் ஒரு பாதியை மேனேஜ் பண்ணா, இவன் ஒரு பாதியை மேனேஜ் பண்ணான். இப்ப அமெரிக்கா சிங்கிள் ஃபோர்ஸா இருக்கு. சிங்கிள் ஃபோர்ஸா இருக்கிறதும் தி பவர்ஃபுல்லாவும் இல்லை, கொஞ்சம் வீக்கா தான் இருக்கான்.
முன்னாடி அவன்கிட்ட 40% ஜிடிபி வேர்ல்டு ஜிடிபி அவன் கையில இருந்தது. இன்னைக்கு அப்படிலாம் இருக்காது, 25-26% தான் இருக்கும். ஸோ அவனால அந்த வேர்ல்டு ஆர்டரை முன்னாடி மாதிரி மேனேஜ் பண்ண முடியல, நிறைய கான்ஃபிளிக்ஸ்லாம் அதனாலதான் வெடிக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை முன்னாடியே பேசியிருப்பாரு அவர். அரௌண்ட் 2010 அந்த டைம்ல பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இங்கேயும் அது அப்ளை ஆகும். அதிமுக செய்யக்கூடிய வேலையும் நீங்க பண்ணிட முடியாது. அவனுக்குன்னு ஒரு சொசைட்டில ஒரு வேலை இருக்கு. ஒண்ணு நீங்க வீக்கா இருக்கீங்க, ரெண்டாவது அவன் ஸ்பேஸையும் கம்ப்ளீட்டா அடிச்சு காலி பண்ணிட்டீங்க. இதப்ப எந்த நோக்கி போறீங்கன்னு நான் பாக்குறேன். ஓகே, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ஒன்று பேசியிருந்தார் அந்த மாநாட்டு, அதாவது அந்த மீட்டிங் கியூபாவை காப்பாற்றுவோம் அந்த மீட்டிங்ல பேசியிருந்தாரு. இந்த 50% டேரிஃப் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து வந்து மோடி குரல் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த சீஸ்ஃபயர் வந்து அவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் எதிர்த்து வந்து கண்டிப்பாக பிஜேபி குரல் கொடுக்கணும், மோடி குரல் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. அதான் இப்ப அது ஸ்டாலின் அவர்கள் பேசினது கரெக்ட் கிடையாது. இப்ப 2 நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது வேற. இன்டர்நேஷனல் டிப்ளமசி வந்து அது டிஃப்ரெண்டா ஆப்ரேட் ஆகும். இப்ப ஸ்டாலின் அவர்கள் இபிஎஸ் விமர்சிக்கிற மாதிரி, இபிஎஸ் அவர்கள் ஸ்டாலினை விமர்சிக்கிற மாதிரி அதான் பண்ண முடியாது. ட்ரம்ப்பும் மோடியும் அப்படி சண்டை போட்டு இருக்க முடியாது. ஏன்னா இது 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். மோடி அவர்கள் பொறுப்பு இல்லாம ஏதாவது அக்ரெசிவா பேசினா இந்தியா அதுக்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும், இந்திய மக்கள் அதுக்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால தனிநபர் கிடையாது, அவர் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுங்க, அவர் தான் சீஸ்ஃபயரை கொண்டு வந்தாருன்னு சொல்றாரு, அப்ப இல்லைன்னு சொல்லுங்க, டைரக்டா ஒரு கன்ஃபரன்டேஷன்ல இறங்குங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. அவன் ஒரு சூப்பர் பவர், அப்ப நீங்க அவனை சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணும். ஆனா இப்ப இந்தியா அஃப்கோர்ஸ் அவன் கிளியரா சொல்லியிருக்காங்க, இப்ப நம்ம ஒன்னும் அவனோட டேரிஃப் எல்லாம் ஏத்துக்கல. நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, இது அநியாயமான டாரிஃப், கண்டிப்பா இதை ஏத்துக்க மாட்டோம்ன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் இவங்க பாயிண்ட் என்ன, மோடி பதிலடி கொடுக்கணும், அவரு பர்சனலா இறங்கணும், எப்படி ஸ்டாலின் இபிஎஸ்க்கு பதிலடி கொடுக்குறாரோ அந்த மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அது அப்புறம் ட்ரம்ப் திருப்பி பதிலடி கொடுப்பாரு. 2 நாடுகளுக்கு இடையே இன்னைக்கு சுமூகமான ரிலேஷன்ஷிப் இல்ல, நேத்து இருந்தது இன்னைக்கு இல்ல. இதை எப்படி சரி பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் நம்ம பக்கம் நியாயத்தை சாஃப்டா வைக்கணும். அமெரிக்கா போன்ற நாடும் பகச்சிக்க விரும்புவாங்க, கண்டிப்பா பகச்சிக்க முடியாது. நமக்கு இப்ப சைனாவோடையும் பிரச்சனை இருக்கு. இங்க நம்ம கம்யூனிஸ்டுகளோட கனவு என்னன்னா, இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கனவு. கம்யூனிஸ்டுகள் ஓப்பனா சொல்ல மாட்டானுங்க. நீங்க உள்ள க்ளோஸா போய் பேசினீங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம சைனா கூட ஏன் சேர்ந்துருக்க கூடாது, ஏன் அமெரிக்காவோட சேர்ந்துருக்கணும் பாருங்க. இன்னும் ரொம்ப க்ளோஸா போய் கேட்டான்னு சொல்லுவாங்கன்னா, சைனாவோட ஜூனியர் பார்ட்னரா இருக்கிற மாதிரி ஏன் அமெரிக்காவோட ஜூனியர் பார்ட்னர் மாதிரி இருக்கிற மாதிரி ஏன் நம்ம சைனாவோட ஜூனியர் பார்ட்னர் கூடாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு பேசிக்கான விஷயம் புரியல. சைனாவோட நலன் வேற, இந்தியாவோட நலன் வேற. நம்ம 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ண முடியாது. நம்ம ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல நம்ம பாகிஸ்தானோட சண்டை போடுறோம்ல, அப்ப பாகிஸ்தான்காரன் யூஸ் பண்ண ஆயுதங்கள்லாம் சைனாக்காரனோட. ஸோ நம்ம டெக்னிக்கலி நம்ம சைனாக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த கண்டிஷன்ல தான் நம்ம இருக்கோம். அது போக பொருளாதார ரீதியாகவும் இன்னைக்கு அமெரிக்காக்காரன் அவன் ப்ராடக்ட்ஸை உள்ள கொண்டு வரதுக்காக தான் இன்னைக்கு நம்ம மேல இவ்வளவு அழுத்தம் போடுறான். இதே அழுத்தம் சைனாக்காரன் போட்டா என்ன ஆகும்? சைனாக்காரன் அழுத்தமே போட வேண்டாம், சும்மா நார்மலா அவன் ப்ராடக்ட்டை உள்ள விட்டாலே நம்ம மார்க்கெட்டை காலி பண்ணிடுவோம். அவன் நம்மளோட சீப்பா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கும் இருக்கும். சும்மா அவனும் நம்ம சைனாக்காரன் கூட போய் உட்கார முடியாது. எப்படி அமெரிக்காக்காரன் கூட உட்காரும்போது நமக்கு சிக்கல் வருதோ டிராவல் பண்ணும்போது, சைனாக்காரன் கூட போனா இதை விட பல மடங்கு அதிகமா பிரச்சனைகள் வரும். அவன் நம்மளை ஒழுங்கிடுவான், அந்த சைடு நம்ம போக முடியாது. ஸோ நம்ம அலைன் ஆகணும்னா அமெரிக்காவோட யூரோப்போட தான் நம்ம அலைன் ஆக முடியும். சைனா கூட போக முடியாது. ரஷ்யா கூடயும் சரி வராதுன்றீங்களா? கண்டிப்பா ரஷ்யா கூட நம்ம போக முடியாது. ரஷ்யா சைனாவோட க்ளோஸா இருக்கான். இப்ப ரஷ்யா யுக்ரைன் வார் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். யார் பெரிய சப்போர்ட்டர் ரஷ்யாவுக்கு? சைனா தான். ஸோ அப்ப ரஷ்யா யார முக்கியமான பார்ட்னரா பார்ப்பான்? இந்தியாவை பார்ப்பானா சைனாவை பார்ப்பானா? அவன் சைனாவை தான் பார்ப்பான். நாளைக்கே ஒரு சிக்கலான ஒரு சூழல் வருது, சைனாவா இந்தியாவான்னு சூஸ் பண்ணக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டா ரஷ்யாக்காரன் அந்த பக்கம் தான் போவான். அதனால நம்மளால ரஷ்யா கிட்டையும் ரொம்ப இப்போதைக்கு ரஷ்யா கிட்டையும் ரொம்ப க்ளோஸா இருக்க முடியாது, சைனாட்டையும் ரொம்ப க்ளோஸா இருக்க முடியாது. ஓகே, வர வரைக்கும் லாபம் தான். இப்போ ரஷ்யாட்ட இருந்து ஆயில் நமக்கு சீப்பா கிடைக்குதுன்னா லாபம் தான், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம கூட தான் ரஷ்யா இருப்பான் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு சைனா தேவையில்லை. அவன் போர்ல சண்டை போட்டு இருக்கான். அவன் பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கான். 3 வருஷமா சண்டை போட்டு இருக்கான். ஒரு எக்கானமியை ட்ரெயின் பண்ணிடுவாது. ஸோ அதனால இந்த மாதிரியான சூழல்ல அவன் நாட்டு நலன்ல தான் விஷயங்களை பார்ப்பான். அதனால இவங்க நினைக்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு எதிராக பயங்கரமா அச்சா புச்சான்னு பேசுறது, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் பேசுவாங்க. இப்ப வெனிசுவேலால இவரு ஹியூகோ சாவேஸ் இருந்தாரு, இப்ப லூலா டா சில்வா இங்க பிரேசில்ல இருக்காரு, அப்புறம் இவங்க தோஸ்துங்க கியூபால இருக்காங்கல்ல, காஸ்ட்ரோ, அவங்க எல்லாம் பேசுவாங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அமெரிக்காவை எதிர்த்தே வந்தவங்க அவங்க. அதனாலதான் அந்த நாடுகளும் பெருசா வளர்ந்துருக்காது. அந்த நாடுகள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, வளர்ச்சி இருக்காது, எக்கனாமிக் இன்ஸ்டபிலிட்டி பயங்கரமா இருக்கும். ஏன்னா அமெரிக்கா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் நெருக்கிருக்கான். நிறைய லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸை அமெரிக்கா ஸ்குவீஸ் பண்ணி தான் வச்சிருப்பான். ஸோ அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது.
அவன் அமெரிக்காவை அப்போஸ் பண்ணி தான் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம அப்படி கிடையாது, நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இவங்க நினைக்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்க வெனிசுவேலாலையும் பிரேசில்லையும் கியூபாலையும் சண்டை போடுற மாதிரி இந்தியானால அமெரிக்காவை சண்டை போட முடியாது. நம்ம கொஞ்சம் டெவலப்டான கண்ட்ரி, நமக்கு இன்னும் ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை, நமக்கு அமெரிக்காவும் தேவை, நம்ம சைனா பக்கமும் போக முடியாது. இப்படிலாம் இருக்கும்போது இவங்க சொல்ற மாதிரிலாம் தட்டால் புட்டால்னு நினைச்சதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.